நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 29/12/2023க்கான ராசி பலன்கள். சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 13ஆம் தேதி, டிசம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9 மற்றும் 10, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15, 1:15, மாலை 6:30, 7:30. ராகு காலம் 10:30, 12, குளிகை 7:30, 9, யமகண்டம் 3, 4:30, சூலம் மேற்கு, பரிகாரம் வெல்லம். திதி இன்று காலை 8:15 வரை துவிதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:41 வரை புனர்பூசம், பின்பு பூசம். யோகம் இன்று காலை 6:28 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம். மூலம். மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் நல்லவர்களை சந்தித்து நலம் காணும் நாளாக இருக்கக்கூடும். உங்களுடைய பொருளாதார நிலையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தி செல்வீர்கள். புதிய முயற்சிகளிலும் கண்டிப்பாக ஈடுபடுவீர்கள். நேற்று செய்யாமல் விட்ட வேலை ஒன்றை இப்பொழுது செய்து முடிப்பீர்கள். என்று சாமர்த்தியமான பேச்சு இக்கட்டான நேரங்களில் கூட கை கொடுக்குங்க. எதிலும் கவனம் என்பது கண்டிப்பாக வேண்டும். புதிய நண்பர்களின் சேர்க்கையும் அவர்களால் உதவியும் இன்றி கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள் சிறப்புடன் நடைபெற கொடுங்க. தங்கு தடையின்றி பல பணிகளை செய்து முடிப்பீர்கள். பல விதத்திலும் உங்களுக்கு புகழ் ஓங்கி இருக்கக்கூடும். மற்றவர் பிரச்சனையில் வாதாடி வெற்றி பெறுவீர்கள். என்று நீங்க புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கீழ்நிலையில் உள்ளவரால் கூட உங்களுக்கு லாபம் இன்றி கிடைக்க கொடுங்க. என்று வாழ்க்கை உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு நோக்கி செல்லும். பயப்பட வேண்டாம். தேவையில்லாத மனக்கவலையும் குழப்பமும் செய்ய வேண்டாம். நமக்கு நல்லது நடக்கவில்லை என்ற கவலையும் தயவு செய்து கொள்ள வேண்டாம். உங்களுக்கான நல்லது நடந்தேறக்கூடும். நல்ல மனசை எப்பொழுதும் வளர்த்துக் கொள்ளுங்கள், அது போதும். சில நபர்கள் வேண்டுமென்றே உங்களிடம் சின்ன சின்ன தொந்தரவுகளை மேற்கொள்வார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று பெண்களுக்கு குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் ஓரளவு தீருங்க. கனவுகள் ஓரளவு நனவாக கூடும். பெண்கள் கையில் காசு பணத்தை கண்டிப்பாக வைத்துக் கொள்வீர்கள். பிடித்தமான விஷயங்களையும் செய்து முடிப்பீர்கள். வேண்டியவற்றையும் இன்று வாங்கிக் கொள்வீர்கள். பெண்கள் இந்த நாளை முழு முயற்சியுடன் ஈடுபட்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க. யோகமான நல்ல பலனையும் பெற முடியுங்க. காதல் போன்ற விஷயங்கள் பிரச்சனை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும். காதலை பற்றிய புரிதலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தேவையில்லாத குழப்பங்களை எல்லாம் வளர்த்துக் கொள்ள வேண்டாம். சந்தேக பார்வையும் வேண்டாம். என்று மாணவர்கள் கனக்கச்சிதமாக கல்வியில் ஈடுபட முடியும். தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெற முடியும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு பிடித்தமான விஷயங்களை நாட்டம் செல்லுங்க. விளையாட்டு புத்தியாகவும் காணப்படுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று காலையில நீங்க எழுந்ததும் அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். கண்டிப்பாக உங்க பணி சிறப்படையக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். இந்த நாள் நல்லவர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை கொடுக்கும். காரியங்கள் மிகவும் சிறப்பாக நடைபெறக்கூடும். சாமர்த்தியமான பேச்சு இக்கட்டான நேரங்களில் கை கொடுக்கும். எதிலும் கவனமாக செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புது புது விஷயங்களில் நம்பிக்கை ஏற்படக்கூடுங்க. ஆராய்ச்சி தொடர்புடைய விஷயங்கள் நாட்டம் செல்லும். நேற்று செய்யாமல் விட்ட வேலையை என்று செய்து முடிப்பீர்கள். மாலை நேரம் நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள். உடலை வலுப்படுத்த பாருங்கள். பரணி சாமர்த்தியமான பேச்சின் மூலம் முன்னேற்றம் இருக்கும். இக்கட்டான காரியங்கள்ல கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. எந்த ஒரு உதவியும் நீங்க மற்றவருக்கு செய்து கொடுப்பீர்கள். தங்கு தடையின்றி உடைய பணிகள் சிறப்பாக நடைபெற கொடுங்க. நிலவில் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு பொருளாதார நிலை உயர்த்தக்கூடிய நாள் என்றே சொல்ல முடியும். கிருத்திகை யோகமான நாளாக இருக்க கொடுங்க. காரியங்களில் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். சாமர்த்தியமான பேச்சு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். எல்லோருக்கும் உதவியாக இன்று நீங்க இருப்பீர்கள். மற்றவர் பிரச்சனைகளில் வாதாடி வெற்றி பெறுவீர்கள். சுய தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. என்று எதிரும் புதிருமாக செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். நட்பால் நல்லது நடக்கக்கூடும்.
நல்லவர்கள் இன்று ஆதரவாக இன்று இருப்பார்கள். சுகபோக வாழ்க்கை இன்று அமைந்துவிடக் கொடுங்க. ரிஷபம் ரிஷபம் ராசினியர்கள் என்ற காரியங்களில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். ஆன்மீக பணிகளுக்கு ஆதரவு கொடுக்கும் நாளாக இருக்கும். ஆடை ஆபரண பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழலும் இருக்கும். நல்ல எண்ணங்கள் உங்களை கண்டிப்பாக மேம்படுத்தி விடுங்க. நண்பர்கள் சிலர் உங்களுக்கு கண்டிப்பாக செலவு செய்ய முன் வரலாம். என்று குடும்பத்தில் குடும்ப உறுப்பினரிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பிறக்கக்கூடும். பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு நிம்மதியும் ஏற்படக்கூடும். சுவையான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். மனோபலம் இன்று அதிகரிக்க கொடுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு மேல் அதிகாரிகளின் உதவிகள் கிடைக்கும். சக ஊழியர் மத்தியில் இருந்த எதிர்ப்புகள் விலகி செல்ல கொடுங்க. நல்ல பிள்ளை என்ற பெயரும் எடுக்க முடியும். பெண்கள் என்று குடும்பத்தை நல்ல முறையில் வழிநடத்துவீர்கள். அற்புதமாக செயல்படுவீர்கள். பெண்களுக்கு யோகமான நாளாக இருக்க கொடுங்க. பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. பெண்கள் எது சரி எது தவறு என்று திட்டமிடுதல் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடும். எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். யோகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காதல் போன்ற விஷயங்களில் ரொம்ப தெளிவாக சிந்தியுங்கள். குழப்பமடைய வேண்டாம். வெற்றிக்காக போராடுவீர்கள். தயவு செய்து காதலில் அடுத்த கட்டம் என்பது சுலபமாக அமையும். பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்களுக்கு திறமையால் வெற்றி பெற முடியும். கல்வி மீது முழு அக்கறை இருக்கும். விளையாட்டுத் துறையில் சாதிக்க முடியும். மாணவர்கள் இன்று பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். இந்த நாள் கல்வியில் ஜெயிக்கும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. உயர்கல்வி பற்றிய சிந்தனை எழக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகி செல்லும். ஆன்மீக பணியில் நாட்டம் செல்லுங்க. ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட முடியும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். குடும்ப ஒற்றுமை என்று பலப்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பிள்ளைகள் வழியில் நிம்மதி உண்டாக கொடுங்க. நல்ல எண்ணங்கள் கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ரோகிணி நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். சிலர் உங்களுக்காக செலவுகள் செய்ய முன் வருவார்கள். காரியங்கள் ஓரளவு அற்புதமாகவே நடக்க கொடுங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. எடுத்தோம் கௌதம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். என்று மனோபலம் உங்களுக்கு அதிகரிக்கும். மிகவும் நேர்மையோடு நடந்து கொள்வீர்கள். சக நண்பர்கள் மத்தியில் உயர்வாக காணப்படுவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மிருக சிரிஷம் சொன்ன சொல்லை இன்றி காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். வீண் வாக்குவாதங்களில் மட்டும் தலையிட வேண்டாம். நல்ல மனிதர் என்ற பெயர் எடுக்க முடியும். ஆன்மீக சிந்தனை இன்று அதிகரிக்க கொடுங்க. வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்க கொடுங்க. குடும்ப உறவுகள் இன்று பலப்படக்கூடும். பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு நிம்மதி ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு கடும் முயற்சிகளுக்கு பின்னர் சில காரியங்கள் அற்புதமாக நடக்குங்க. மிதுனம் ராசினியர்கள் என்ற பிள்ளைகளால் கண்டிப்பாக பெருமை ஏற்படக்கூடும். உற்சாகத்துடன் பணிகளை இன்று மேற்கொள்வீர்கள். உற்றார் உறவினர்களுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். உடைய பணி இன்று சிறப்பாக இருக்க கொடுங்க. உறுதுணையுடன் என்று எதிலும் ஈடுபட முடியும். கடன் பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சாமர்த்தியமாக பேசி என்று எதையும் சமாளிப்பீர்கள். புதிய ஆர்டர்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்குங்க. வியாபார போட்டிகள் குறைந்துவிடக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணி சுமை குறைந்து மன நிம்மதி அடையக்கூடும். குடும்பத்தில் ஒரு பக்கம் மகிழ்ச்சி நிலவ கொடுங்க. உறவினர்கள் வருகை இன்றி இருக்கக்கூடும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல விதமாக நடக்க கொடுங்க. நிலம் வீடு மூலம் லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் அதிகரிக்கக்கூடும். இன்று பெண்களுக்கு எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்றங்கள் நிகழும். கேட்ட இடத்தில் பண வரவு கிடைக்கும். பெண்கள் இன்று யோகமான நல்ல பலனை அடைய முடியுங்க. எண்ணங்கள் எளிதில் நிறைவேற கொடுங்க. மனமும் இன்று மகிழ்ச்சி அடையக்கூடும். பெண்கள் இந்த நாளை அற்புதமாக பயன்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். ஆசைகள் கனவுகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று காதலை பொறுத்தவரை மிதுனம் ராசினியர்கள் மாற்று கருத்துடையோரிடம் எதையும் சொல்ல வேண்டாம். காதலுக்காக முடிவெடுக்கும் பொழுது தெளிவு வேண்டும். பெற்றோரிடம் கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டும். என்று காதலில் நீங்க தயவு செய்து சந்தேக பார்வையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் சின்ன சின்ன இடையூறுகளை சந்தித்துதான் கல்வியில் வெற்றி பெற வேண்டியிருக்கும். கல்வியில் ஜெயிப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். உன்னதமான கல்வி கண்டிப்பாக அமையுங்க. வெளிநாடு சென்று பயிலக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கின்றது. முயற்சி பண்ணுங்கள், எல்லாம் சாத்தியம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண்
7 மற்றும் 9 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று வீடு மனை மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். பிள்ளைகளாலும் இன்று பெருமை வந்து சேரக்கூடும். சாமர்த்தியமாக பேசி எதையும் சமாளித்து விடுவீர்கள். பிரச்சனைகளை சரியாக அணுகி வெற்றி கொள்வீர்கள். கடன் விவகாரங்கள் முற்றிலும் குறைந்துவிடக் கூடுங்க. எளிய சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. திருவாதிரை. இன்று குடும்பத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சி பொங்கும். காரியங்கள் ஓரளவு கைகூடிவிடும். உறவினர்கள் வருகை இன்று இருக்கக்கூடுங்க. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்கள் இல்லத்தில் நடைபெறக்கூடும். மனம் என்று சந்தோஷம் அடையக்கூடுங்க. எதிர்பாராத வகையில் நல்லதும் நடக்கக்கூடும். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். பயப்பட வேண்டாம். பெரிய பிரச்சனை இல்லை. சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். புனர்பூசம். என்று எதையும் சாதிக்கக்கூடிய வல்லம் இருக்கின்றது. குடும்ப உறவுகள் இன்று பலப்படக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் என்று நிலவக்கூடும். பிள்ளைகளால் இன்று பெருமை வந்து சேரக்கூடும். சாமர்த்தியமாக பேசி எதையும் சமாளித்து விடுவீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். போட்டிகள் விலகி செல்லக்கூடும். பொறாமைகள் விலகி செல்லக்கூடும். மாற்று கருத்துடையோர் இன்று மனம் மாறக்கூடும். இந்த நாள் ஒன்று கண்டிப்பாக பகை ஒன்று நட்பாக கூடுங்க. கடகம் ராசினியர்கள். இன்று காலை நேர செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். உடைய எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேற கொடுங்க. நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடும். வெற்றிக்கு இன்று துணை புரிவீர்கள். வீடு தேடி இன்று நல்ல செய்திகளும் வரக்கூடுங்க. அடுத்தவர் நலனில் காட்டிய அக்கறைக்கு ஆதாயம் இன்று கிடைக்கக்கூடும். தொழில் சம்பந்தமாக புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடும். இன்று உயர்வு தாழ்வு என்று எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். எடுத்த காரியத்தை சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். குறிக்கோளோடு இன்று செயல்படுவீர்கள். பணவரவு சீராக இருக்கக்கூடுங்க. மனக்கவலை ஒரு பக்கம் திறந்துவிடக்கூடும். எடுத்த காரியத்தை திருப்தியுடன் செய்து முடிப்பீர்கள். விபரீத ஆசைகள் மனதிற்குள் தோன்றும். எதிலும் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. வாகனம் மூலம் லாபம் வரக்கூடுங்க. அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். என்று பெண்களுக்கு வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். மன நிம்மதியுடன் காணப்படுவீர்கள். ஆன்மீக பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று கணவரிடம் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். பிள்ளைகளிடம் கொஞ்சி பேசி மகிழ்வீர்கள். இருந்தாலும் பிள்ளைகள் எப்படி படிக்கிறார்கள் என்று அவ்வப்போது சோதித்துக் கொள்வது நல்லது. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது. சமாளித்து வெற்றி பெற முடியும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும். பயப்பட வேண்டாம். காதலில் நீங்க தெளிவாக முடிவெடுங்கள், அது போதும். இன்று மாணவர்கள் சிந்தனை ஒருநிலைப்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிரும் ஈடுபடுவீர்கள். முழு முயற்சியுடன் காரியங்களில் ஈடுபடுவீர்கள். உயர்கல்வி மிகவும் சாமர்த்தியமாக இருக்க கொடுங்க. வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகங்கள் இன்று அமைய கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று நீங்க எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனம் என்று திருப்தியுடன் காணப்பட கொடுங்க. விபரீத ஆசைகள் மனதிற்குள் தோன்றும். பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. வாகனம் மூலம் லாபம் ஏற்படக்கூடும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களை வெற்றி இருக்கும். எண்ணங்கள் எளிதில் நிறைவேறக்கூடும். பூசம். தொழில் சம்பந்தமாக எடுக்க முடிவுகள் வெற்றியை கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடும். உயர்வு தாழ்வு என்று எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். ஒரு குறிக்கோளோடு இன்று நீங்க செயல்படுவீர்கள். பணவரவு கண்டிப்பாக இருக்குங்க. மனம் இன்று மகிழக்கூடிய செய்திகள் இருக்குங்க. தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்ள முடியுங்க. ஆயில்யம் என்ற அனைவரிடமும் யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். உயர்வு தாழ்வு என்று எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். மனம் வருந்தக்கூடிய நிலை வந்தாலும் மாலை நேரம் மகிழ்ச்சியை கொடுக்கும். மனக்கவலை கண்டிப்பாக நீங்கும். எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்ய முடியும். விபரீத ஆசைகள் மனதிற்குள் தோன்றும். கெட்ட சகவாசங்களை மட்டும் தவிர்க்க பாருங்கள். செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சிம்மம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக உயரும். மறக்க முடியாத இனிய சம்பவங்களும் நடைபெறக்கூடும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஏற்றம் மிகுந்த நாளாக கண்டிப்பாக அமையுங்க. மாற்று இனத்தவர்கள் உங்கள் கூட்டு முயற்சிக்கெல்லாம் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். தாய் வழி ஆதரவு இன்றி பெருகும். பயணத்தில் ஆர்வம் இன்றி கூடிவிடும். வருமானமும் போதுமானதாக இருந்துவிடும். வீண் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். உடல் கொஞ்சம் சோர்வாக காணப்படும். பார்த்துக் கொள்ளுங்கள். சத்தான ஆகாரங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். மனோ தைரியம் இன்றி கூடிவிடும். தன்னம்பிக்கை ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய
கடுமையாக பாடுபடுவீர்கள். உங்களுடைய பொருட்களுக்கு கவனமாக நீங்க பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வாகனங்களில் செல்லும் பொழுதும், ஆயுதம், நெருப்பு இவற்றை கையாளும் பொழுதும் கண்டிப்பாக கவனம் இருக்கட்டும். சீரான வருமானம் கண்டிப்பாக உயருங்க. பெண்கள் இன்று யாரையும் குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முயற்சி செய்யுங்கள், கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். பெண்களுக்கு முழு முயற்சியால் காரியங்களை வெற்றி இருக்குங்க. முக்கிய முடிவுகளில் தெளிவு ஏற்பட கொடுங்க. பெண்கள் யோகமான நல்ல பலனை இன்று அடைய முடியும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது, சமாளித்து விடலாம். வெற்றிக்கான வழியை அமைத்து விடலாம். கூடுமானவரை காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும். திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இறைவன் அருளால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். என்று மாணவருக்கு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. திறமையால் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். படித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். லட்சிய நோக்கோடு கல்வி அமைந்து விடக்கூடும். என்று மாணவர்களுக்கு தைரியம் மேலோங்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இந்த நாள் தொழில் முன்னேற்றம் கருதி முக்கிய முடிவில் எடுப்பீர்கள். தெளிவான சிந்தனையும் இன்றி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தாய் வழி ஆதரவு கண்டிப்பாக பெருகும். மறக்க முடியாத இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். பயணத் திட்டத்தில் சில மாற்றங்களை மேற்கொள்வீர்கள். வருமானம் போதுமானதாக இருக்க கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்றங்கள் என்று நிகழக்கூடுங்க. பூரம். மனோதைரியம் இன்றி வெளிப்படக்கூடும். வாகன யோகம் இன்றி ஏற்படக்கூடும். தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். நெருப்புகளை பயன்படுத்தும் பொழுதும் கவனம் இருக்கட்டும். புத்தி கூர்மையுடன் செயல்பட பாருங்கள். திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. சுகபோக வாழ்க்கை இன்று கண்டிப்பாக அமைதி விட கொடுங்க. உத்திரம். மிகவும் நேர்மையுடன் நடந்து கொள்வீர்கள். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். உடல் கொஞ்சம் சோர்வாக காணப்படக்கூடும். மாலை நேரத்தில் காரியங்கள் மிகவும் அற்புதமாக நடக்கும். மனோதைரியம் ஒரு பக்கம் கூடிவிடும். தன்னம்பிக்கையும் இன்று அதிகரிக்க கொடுங்க. முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். வீண் விவகாரங்கள் தயவு செய்து செய்ய வேண்டாம். அது மட்டும் இல்லைங்க, மறக்க முடியாத இனிய சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெற கொடுங்க. கன்னி ராசினியர்கள் என்று எதிர்பாராத வகையில் நன்மைகள் நடைபெறக்கூடும். காரியங்கள் மிகவும் அற்புதமாகவே நடக்கக்கூடும். வருமானமும் உங்களுக்கு சீராக உயரக்கூடுங்க. வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் கூட பூர்த்தியாகிவிடும். பயணங்களால் நல்ல பலன் ஏற்படக்கூடும். உடன்பிறப்புகளால் இன்று உதவிகளும் கிடைக்கக்கூடும். அடிப்படை வசதி வாய்ப்புகளை இன்று பெருக்கிக் கொள்வீர்கள். நல்ல எண்ணங்கள் இன்று உருவாக கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வீண் வாக்குவாதங்களை குறைத்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது அவர்களின் வெற்றிக்கு வழிவகுக்கும். பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்களில் சாதகமான பலன் பெறுவீர்கள். உங்களுடைய பொருட்களை நீங்க கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது. உங்கள் பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்வது மிக நல்லது. இரவு நேர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். நண்பர்களுடன் சுற்றுலாக்கள் சென்று வருவீர்கள். இனிமை காணும் நாளாக இருக்குங்க. பொருளாதாரம் சீராக இருக்க கொடுங்க. புகழ் மிக்கவரின் நட்பு ஏற்பட கொடுங்க. சிறப்புடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க. முடிக்க முடியாத காரியத்தை கூட கண்டிப்பாக முடித்துவிட முடியுங்க. ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கும். மாற்றம் நிறைந்த நாளாக இருக்கும். என்று துல்லியமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். பெண்கள் இன்று யோகமான நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உழைப்பாலும் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். சுய தொழில் செய்யும் பெண்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. மாற்று கருத்துடையோர் மனம் மாற கொடுங்க. எது சரி எது தவறு என்ற திட்டமிடுதல் மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. சமாளித்து வெற்றி பெறலாம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சந்தேக பார்வை மட்டும் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் பெரியவர்கள் மீது கோபப்பட வேண்டாம். வாக்குவாதம் செய்ய வேண்டாம். பெற்றோர்கள் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுங்கள். பேச்சு குறைத்துக் கொண்டு செயல்படுங்கள். கல்வியில் முழு அக்கறை கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றமும் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம்.
என்ற உடன்பிறப்புகளால் உதவிகள் கிடைக்கும். காரியங்கள் ஓரளவு அற்புதமாக நடக்கும். பயணங்களால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். வருமானம் சீராக உயரக் கொடுங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எண்ணங்கள் உங்களுக்கு நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். கேட்ட இடத்தில் பண உதவி கிடைக்குங்க. பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் வெற்றி வகை சூட முடியுங்க. அஸ்தம் என்ற முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திறமையால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எல்லோர் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். என்ற முயற்சிகள் ஓரளவு பலிக்க கொடுங்க. ருசியான உணவனையும் உண்டு மகிழ முடியும். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுக்க முடியும். நண்பர்களுடன் சேர்ந்து சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் என்று சந்தோஷமாக நேரங்களை செலவிடக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. சித்திரை மனம் போன போக்கில் எதிலும் ஈடுபட வேண்டாம். காரியங்களை கொஞ்சம் நிதானமாக செய்ய பாருங்கள். மாற்று கருத்து உள்ளவரிடம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். என்ற திறமையால் உங்களால் வெற்றி பெற முடியுங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். கடுமையான முயற்சிகளுக்கு பின்னர் வெற்றி வகை சூட முடியுங்க. இன்று வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு மிகவும் நல்ல நாளாகவே அமைந்துவிடக்கூடும். துலாம் ராசி நேயர்கள் என்று புகழ் மிக்கவர்களை சந்தித்து மகிழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. விடியும் பொழுதே உங்களுக்கு வியக்கும் செய்திகள் வந்து சேரக்கூடும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வர்கள். என்று விவாக பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். என்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிகளை விரைந்து முடிக்கக்கூடிய தேவையான உதவிகள் கிடைக்கும். புதிய வேலை தொடர்பாக மேற்கொள்ளும் முயற்சிகளில் சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். கண்டிப்பாக இன்று மன மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் இல்லம் தேடி வரக்கூடுங்க. நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடும். என்று எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு காரியங்களிலும் வெற்றி இருக்கும். சந்தேகங்களை அவ்வப்போது போக்கிக் கொள்வது மட்டும் நல்லது. திட்டமிட்டு செயலாற்றுவது மிக நல்லது. முன்னேற்றத்திற்கு கண்டிப்பாக வழி அமைத்துக் கொள்ள முடியும். சிக்கலான பிரச்சனைகளையும் எளிமையாக திருப்பீர்கள். பணவரவு சீராக இருக்க கொடுங்க. திட்டம் தீட்டி வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அடுத்தவர் விஷயத்தில் மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம். இன்று மனப்பதட்டமும் கொள்ளாதீர்கள். காதல் போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். காதல் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. பயப்பட வேண்டாம். திருமணத்திற்காக மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். இன்று பெண்களுக்கு வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரும். மிக நேர்மையுடன் செயல்படுவீர்கள். பெண்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியில் முன்னேற்றம் இருக்குங்க. தடபுடலாக சில காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். என்று மாணவர்கள் திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கல்வி மீது முழு அக்கறை இருக்கும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடிவிடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில கொஞ்சம் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இந்த திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்வது நல்லது. கிடைக்கின்ற வாய்ப்புகளை அபாரமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிரமங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திறந்துவிடும். புகழ் மிக்கவரின் சந்தித்து கிடைத்து மகிழும் நாளாக இருக்கும். விவாக பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். உதவி என்று வந்தவருக்கு உதவிகளை செய்து கொடுக்க முடியுங்க. பணிகளை விரைந்து முடித்து காட்டுவீர்கள். என்று காலப்போக்கில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்வது நல்லது. செயல்களில் இன்று வேகம் இருக்கும். சிக்கலான பிரச்சனைகளையும் எளிமையாக தீர்த்துவிட முடியும். சுவாதி புகழ் மிக்கவரின் சந்திப்பு கிடைக்கும். காரியங்கள் ஓரளவு அற்புதமாக நடக்க கொடுங்க. காலையில விடியும் பொழுது உங்களுக்கு வியக்கும் செய்திகள் வரக்கூடும். ஏற்றுமதி துறையை சார்ந்தவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். திருமண முயற்சிகள் கூட வெற்றியை கொடுக்குங்க. புதிய பொருள் சேர்க்கை வீட்டுக்கு வந்து சேரக்கூடும். விசாகம் நல்ல பிள்ளை என்ற பெயர் எடுப்பீர்கள். சிக்கலான பிரச்சனையும் தீர்த்துக் கொள்வீர்கள். குடும்ப உறவுகள் இன்று பலப்படக்கூடும். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. நலம் தரும் வேலைகளில் ஈடுபடுவீர்கள். நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடும்.
சிலருக்கு வீடு மனை மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்க கொடுங்க. எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். சிக்கலான பணிகளையும் நீங்க விரைந்து முடித்து காட்டுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சாதகமான பலன் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. விருச்சிகம் விருச்சிகம் ராசினியர்கள், இன்று குடும்ப சுமை கொஞ்சம் கூடிவிடும், பார்த்துக் கொள்ளுங்கள். புகழ் மிக்கவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். வருமானம் உங்களுக்கு சீராக உயர கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள், நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாளாக இருக்க கொடுங்க. சில இடங்களில் ரொம்ப ரொம்ப பார்த்து கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அலுவலக பணிகளில் அருகில் உள்ளவர்களால் நன்மை ஏற்பட கொடுங்க. உடல் நலமும் சீராகும். குடும்பத்தாருடன் குதூகல பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். என்று குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை அனுசரித்தும் செல்வார்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் ஓரளவு தீரும். பிள்ளைகள் மூலம் பெருமை உண்டாகக்கூடும். திறமையான செயல்களால் புகழும் அந்தஸ்தும் உயர கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக எதிலும் செயல்படுவது நல்லது. புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டுங்க. நிதானம் எப்பொழுதும் இருக்கட்டும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். திறமையால் மட்டுமே இன்று நீங்க வெற்றி பெறுவீர்கள். அனைவரையும் கவர்ந்து இழுப்பீர்கள். செய்கின்ற செயலை நிதானமாக செய்யுங்கள், அவசரப்பட வேண்டாம். வேகமாக செய்து முடிக்கிறேன் என்று தயவு செய்து எதையும் செய்ய வேண்டாம். விவேகத்துடன் இருக்க பாருங்கள், அது போதுங்க. இந்த நாள் தாமதப்பட்டாலும் சில காரியங்கள் சிறப்பாக நடக்கும். புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடும். அடுத்தவர் வியக்கும்படிதான் நடந்து கொள்வீர்கள். என்ன ஒன்று அவ்வப்போது குழப்பம் அடைவீர்கள். குழப்பத்திற்கு மட்டும் தயவு செய்து இடம் கொடுக்காதீர்கள். நேரம் காலம் பார்த்து எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவது நல்லது. உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். ஜலதோஷம் போன்ற பிரச்சனை கொஞ்சம் இருக்கும், சரி கட்டிவிட வேண்டும். இன்று பெண்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க. சுய தொழில் செய்யும் பெண்களுக்கு லாபம் ஈட்ட முடியும். புதிய வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். பெண்கள் மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். புதிய யோசனைகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் குழப்பங்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். காதல் போன்ற விஷயங்கள் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். முடிவுகளை நீங்க தெளிவாக எடுக்க வேண்டியிருக்கும். இல்லத்தில் கலந்து பேசுவதுதான் சிறப்பு, அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் தெளிவாக இருப்பது ரொம்ப நல்லது. பாடங்களின் மீது கவனம் செலுத்துங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். உயர்கல்வி தொடர்பான விஷயங்கள்ல முன்னேற்றம் இருக்குங்க. மாணவர்களுக்கு இந்த நாள் கண்டிப்பாக மகிழ்ச்சி பொங்கும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். இந்த நாள் கவனமாக நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். உடல் நலம் உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். குதூகல பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனையும் ஓரளவு கட்டுக்குள் வரக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் தாமதப்பட்டாலும் பொறுப்புகள் அதிகரிக்க கொடுங்க. குடும்பத்தாருடன் குதூகல பயணங்களை மேற்கொள்வீர்கள். இனிய கனவுகள் மேம்படக்கூடும். காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் இன்று ஏற்பட கொடுங்க. அனுஷம், என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. மனம் என்று சந்தோஷம் அடையக்கூடும். பாராட்டு மழையில் நனைவீர்கள். இருந்தாலும் நிதானத்துடன் செயல்பட வேண்டும். எதிலும் வேகம் வேண்டாம். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியுங்க. முக்கியமாக கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் சரியாகும். செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடுங்க. மனம் என்று கண்டிப்பாக சந்தோஷம் அடையும். மாற்று கருத்துடையர் மனம் மாறக்கூடுங்க. இந்த நாள் தைரியமாக யோசித்து எந்த ஒரு முடிவும் எடுப்பீர்கள். கேட்டை, என் குடும்ப சுமை ஒரு பக்கம் இருக்குங்க. வேண்டியவற்றை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும். கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். பிள்ளைகளிடம் கவனமாக பேசுங்கள். சிறு பிள்ளைகளிடம் மிக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக மாற்றங்கள் ஒரு பக்கம் நிகழுங்க. தேவைகளும் ஒரு பக்கம் பூர்த்தியாகும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். சிலருக்கு புதிய பதவிகள், சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் நடக்க கொடுங்க. இன்னும் சிலருக்கு காரியங்கள கொஞ்சம் தாமதமும் இருக்குங்க. தாமதம் ஏற்படுத்திய காரியங்கள் மாலை நேரத்தில் முடிய கொடுங்க. தயவு செய்து எதற்கும் வருத்தப்பட வேண்டாம். தனுசு தனுசு ராசினியர்கள், என்று எதிலும் நீங்க நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். இருந்தாலும் உங்களுக்கு
குடும்ப சுமை ஒரு பக்கம் கூடிவிடும். சந்திராஷ்டிரம் உங்களுக்கு ஆரம்பித்து விட்டதினால் சில பணிகளை நீங்க மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியிருக்கும். குடும்ப செலவுகளை ஈடுகட்டுவதற்கு பண வருமானம் கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கும். அதற்காக சிறிய அளவில் கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்குங்க. அதிக வட்டி தொகைக்கெல்லாம் கடன் வாங்க வேண்டாம். வரவை காட்டிலும் செலவு ஒரு பக்கம் கூடிவிடும். வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும். உத்தியோகத்தில் உடன் இருப்பவரை நீங்க அனுசரித்து செல்வது நல்லது. இன்று எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மனக்கவலை நீங்கி உற்சாகமும் பிறக்குங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். திறமையால் மட்டுமே இன்று வெற்றி பெற முடியுங்க. தன்னம்பிக்கை இன்று கண்டிப்பாக அதிகரிக்கும். குடும்ப சுமை ஒரு பக்கம் அதிகமாகவே கூடிவிடும். தேவைகள் அதிகமாக இருப்பதினால் குடும்பத்தில் இருப்பவரை கண்டிப்பாக அனுசரித்து செல்லுங்கள். சில நேரங்களில் கோபப்படுவீர்கள். வாழ்க்கை துணையின் உடல்நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வது நல்லது. சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் வரலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். உறவினர்கள் நண்பரிடம் நீங்க கவனமாக பேசுவது நல்லது. நட்பால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி அடைய கொடுங்க. சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் பொறுமையை மட்டும் விட்டுவிட வேண்டாம். முக்கியமாக கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். யாருக்கும் ஜாமீன் கழுத்து எதுவும் போட வேண்டாம். யாருக்கும் பஞ்சாயத்துகள் எதுவும் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று என்று இருக்க பாருங்கள். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமைக்காக வேண்டும். இன்று பெண்கள் குழப்பமான மனநிலையில் காணப்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுக்க வேண்டும் என்று தீவிரமாக செயல்படுவீர்கள். சில இடங்களில் கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். கோபப்பட வேண்டாம். மன அழுத்தம் இல்லாமல் இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அதே போல பெண்கள் சமையல் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். கூர்மையான பொருட்களை ரொம்ப கவனமாக கையாள வேண்டியிருக்கும். காதல் போன்ற விஷயங்கள் தெளிவாக இருங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். காதல்ல நீங்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அவசரம் எதுவும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் திறமையால் வெற்றி பெறுவீர்கள். புது புது யோசனைகள் மனதிற்குள் தோன்றும். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஆர்வமாக செயல்படுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. முயற்சி செய்தால் மட்டுமே சாதிக்க முடியுங்க. சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் சக மாணவரிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். விளையாடும் பொழுது மூர்க்கத்தனமாக விளையாட வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே என்று காலையில நீங்க எழுந்ததும் அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம். என்று தயவு செய்து வாக்குறுதிகள் மட்டும் கொடுக்க வேண்டாம். யோசித்து எதையும் செயல்படுத்துவது நல்லது. எதிலும் நீங்க அவசரப்பட வேண்டாம். கவனமாக பணிகளை மேற்கொள்ள பாருங்கள். திட்டம் தீட்டி சில பணிகளில் ஈடுபடுவீர்கள். யாரை பற்றியும் நீங்க கவலைப்படாதீர்கள். கூடிய பணிகளை மட்டும் கரெக்டாக செய்யுங்கள், அது போதும். யாரையும் இன்று குறைகள் சொல்ல வேண்டாம். அது மட்டுமில்லை, கேலி கிண்டல் பேச்சுகளுக்கும் உள்ளாக்க வேண்டாம். முக்கியமாக ஜாமீன் கையெழுத்து எதுவும் போட்டு விடாதீர்கள். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமை காக்க வேண்டும். போராடம். இந்த நாள் நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். எதையும் நீங்க யோசித்து செய்ய வேண்டியிருக்கும். பிள்ளைகள் மூலம் பெருமை ஏற்பட கொடுங்க. இன்று காரியங்கள் ஓரளவு சிறப்பாகத்தான் நடக்கும். இருந்தாலும் யோசித்து முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுத்து விடாதீர்கள். நிதானமான செயல்பாடுகள் மட்டுமே வெற்றி கொடுக்கும். குதூகல பயணம் ஒன்று இன்று மேற்கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு அனைவரையும் அனுசரித்து செல்லக்கூடிய நாளாக இருக்கும். உத்திராடம். இரவு நேர பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். திறமையான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். புகழும் அந்தஸ்தும் கண்டிப்பாக உயரும். என்ன ஒன்று பொறுமை காக்க வேண்டும். வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு தொடர்பு அதிகரிக்குங்க. பண விஷயமாக பொறுப்புகள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். சிந்தித்து செயல்படுங்கள். உடல்நலனில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். ஜலதோஷம் போன்ற பிரச்சனை இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். மகரம் ராசினியர்கள். என்ற நட்பின் பெருமையை நீங்க உணர்ந்து கொள்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. நட்பால் நன்மையை கண்டிப்பாக அடைய முடியுங்க. தனவரவை திருப்திகரமாக அமைத்துக் கொள்ள முடியும். உபரி பண வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்ள முடியும். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டி லாபத்தை அதிகரிக்க எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். என்று மன மகிழ்ச்சி உண்டாகும். குடும்ப பிரச்சனை தீரும். நேரத்திற்கு ஏற்றாற் போல் குணத்தை மாற்றிக்கொண்டு சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். எதிலும் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. ஏதேனும் மன கஷ்டம் கொஞ்சம் உண்டாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடிவிடும். பயணங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. மாற்று கருத்துடையர் இன்று மனம் மாறக்கூடும். தைரியமாக சில விஷயங்கள் நீங்க செய்து முடிப்பீர்கள். புதிய பதவிகள் தொடர்பான அறிவிப்புகள் சிலருக்கு
கண்டிப்பாக வரக்கூடுங்க. காலம் கடந்து சில பணிகள் உங்களுக்கு கண்டிப்பாக நடைபெறக்கூடும். மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவார்கள். எதிரிகளும் இன்று இடம் மாறி செல்வார்கள். கடனில் ஒரு பகுதி அடைபட்டு விடுங்க. என்று நீங்க சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். என்று எதை செய்தாலும் உங்களுக்கு வெற்றி இருக்குங்க. அடுத்தவரிடம் உரையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். சிலர் வேண்டா வெறுப்பாக உங்களிடம் நடந்து கொள்வார்கள். அது உங்களுடைய மனதை பாதிக்கும். மனக்கவலை மட்டும் அடைய வேண்டாம். என்று பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். நேர்மையோடு நடந்து கொள்வீர்கள். குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். சுகபோக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பெண்கள் இந்த நாளை மன மகிழ்ச்சியுடன் கொண்டாட முடியுங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ள முடியுங்க. என்று பெண்களுக்கு யோகமான நல்ல பலனும் இருக்கின்றது. காதல் போன்ற விஷயங்கள் பெரிய பிரச்சனை கொடுக்காது. இருந்தாலும் காதலுக்காக இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். கொஞ்சம் விட்டு பிடிப்பது நல்லது. சந்தேக பார்வை எதுவும் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் மனப்பதட்டத்துடன் காணப்படுவீர்கள். குழப்பமான மனநிலையில் காணப்படுவீர்கள். கொஞ்சம் நேரம் சிந்தியுங்கள். பொறுமை காக்க வேண்டும். மன அமைதியுடன் இருக்க வேண்டும். பாடங்களை நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை கண்டிப்பாக எழுதி பார்க்க வேண்டும். கல்விக்கு நீங்க கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இந்த நாள் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. எதிர்பாராத பண வரவு இருக்க கொடுங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடைய கொடுங்க. உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். குடும்ப சுமை ஒரு பக்கம் கூடிவிடும். குடும்பத்தில் இருப்பவரை நீங்க அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் சிறிது அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் வரும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். திருவோணம். என்று முயற்சிகள் ஓரளவு பலிக்குங்க. உறவினர்கள் நண்பர்கள் வகையில் கவனமாக பேசுவது நல்லது. திட்டம் திட்டித்தான் சில பணிகளில் ஈடுபட வேண்டியிருக்கும். குழப்பத்திற்கு இடம் கொடுக்கவே கூடாது. காலதாமதமாக சில பணிகள் நடக்குங்க. யாரையும் நீங்க பகைத்துக் கொள்ள வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். அவிட்டம். என்று தன லாபம் சீராக வரக்கூடும். மனக்கவலை நீங்கி உற்சாகமும் பிறக்கக்கூடும். வீட்டு தேவைகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். குடும்ப சுமையை ஏற்றுக்கொள்வீர்கள். நட்பால் நன்மை கிடைக்க கொடுங்க. தீட்டிய திட்டங்களை அற்புதமாக செயல்படுத்துவீர்கள். லாபத்தை அதிகரிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று உங்களுடைய குணத்தை மாற்றிக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். சாமர்த்தியமான நல்ல விஷயங்கள் நடக்குங்க. பேச்சின் இனிமை சௌதரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் அற்புதமாக கைகூடுங்க. கும்பம் ராசி நேயர்கள். என்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடும். நம்பிக்கைகளும் நடைபெறக்கூடும். என்று கொடுத்த வாக்கை காப்பாற்ற கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். தொழில் வளர்ச்சி மீண்டும் மேலோங்க கொடுங்க. சிலருக்கு வீடு வாங்கும் முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். அரசியல்வாதிகளால் ஆதாயமும் ஏற்படக்கூடும். என்று எதிர்பார்த்த ஆர்டர்கள் கண்டிப்பாக வரக்கூடும். சரக்குகளை அனுப்பும் பொழுது கவனம் இருக்கட்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணி நிமித்தமாக அலைய வேண்டியிருக்கும். குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான சூழ்நிலை கொஞ்சம் வரும் பார்த்துக் கொள்ளுங்கள். பேச்சிலும் செயலிலும் கவனமுடன் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடுங்க. பழைய பாக்கிகள் வசூலாகிவிடும். வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகளை எடுக்க முடியுங்க. இன்று பண தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். பண உதவியும் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள். யோசித்தும் இறைவனுடைய சரணாகதியும் அடைவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது. நடைப்பயிற்சி மேற்கொள்வது நல்லது. மாலை நேரம் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கக்கூடும். மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். பெண்களுக்கு இன்று நம்பிக்கைகள் நடைபெறக்கூடும். ஆன்மீக நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்ள முடியும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக வருங்க. சேமிப்பும் கையில் வைத்திருப்பீர்கள். ஓரளவு செலவுக்கு எல்லாம் காசு பணம் இருக்கும். பெரிய பிரச்சனைலாம் இல்லை. இந்த நாளை நீங்க அமைதியுடன் வழி நடத்துவது நல்லது. காதல் போன்ற விஷயங்கள் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். சக நண்பர்களை அனுசரித்து செல்லுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களால் சிறப்புடன் செயல்பட முடியும். வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ள முடியும்.
என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் என்று எதிலும் உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். ஆன்மீக பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். முயற்சிகள் கண்டிப்பாக கைகூடும். இரவு நேர பயணங்கள் கண்டிப்பாக சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவார்கள். இந்த நாள் உங்களுக்கு அலைந்து திரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். இந்த நாள் தொழில் வளர்ச்சிக்கும் பயன்படுத்திக் கொள்வீர்கள். பெரிய பிரச்சனைகளாம் இல்லைங்க. ஓரளவு நிம்மதியாக இருக்க முடியும். சதயம் அரசியல்வாதிகளால் ஆதாயம் உண்டாகும். பணி நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். வீண் அலைச்சலை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். போட்டிகள் பொறாமைகள் விட்டு விலகி செல்ல கொடுங்க. பழைய பாக்கிகள் வசூலாகிவிடும். கடனில் ஒரு பகுதி கண்டிப்பாக அடைபட்டுவிடும். வியாபாரம் விரிவாக்கம் செய்வதற்கான சூழல் ஏற்பட கொடுங்க. திட்டம் திட்டி சில பணிகளை மேற்கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். வீடு வாங்கும் முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்குங்க. வீடு மனை மூலம் லாபம் கிடைக்கும். போராட்டாத்தி மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்கும். அரசியல்வாதிகளின் நட்பு ஏற்படக்கூடும். ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். சரக்குகளை அனுப்பும் பொழுது கவனம் இருக்கட்டும். நேரம் காலம் பார்த்து எந்த ஒரு பணியிலும் ஈடுபட வேண்டும். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். தேவையில்லாத விஷயங்கள்ல தயவு செய்து தலையிட வேண்டாம். சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். பேச்சிலும் செயலிலும் கவனமுடன் இருப்பது நல்லது. இந்த நாள் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். மீனம் ராசினியர்கள் என்ற காரியங்கள் மிகவும் அற்புதமாகவே நடக்குங்க. பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. சமாளித்து வெற்றி பெறலாம். யோசித்தும் இறைவனை பூஜித்தும் செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகுங்க. வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது மிக நல்லது. என்று மனோதைரியம் கூடிவிடும். பழைய சம்பவங்களின் நினைவால் மன மகிழ்ச்சியும் ஏற்பட்டுவிடும். என்று புது புது விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள். திட்டமிட்டபடி செயல்பட முடியாத நிலை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறிவிட்டு கொடுங்க. விரும்பியது கண்டிப்பாக கிடைக்கும். கூடுதல் முயற்சிகள் மேற்கொண்டு வெற்றி வகை சூட முடியும். பண வரவும் இன்று சீராக இருக்க கொடுங்க. பயணம் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்க பெறுவீர்கள். புதிய நபர்கள் நட்பு உண்டாகக்கூடும். நல்லவர்களை சந்தித்து நலம் காணும் நாளாக இருக்கக்கூடும். உங்களுடைய பொருளாதாரம் சீராக உயர கொடுங்க. வெற்றி வாகை இன்று நீங்க சூடுவீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளும் நீங்க வாதாடி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். நேற்று செய்யாமல் விட்ட காரியத்தை கூட இன்று உங்களால செய்ய முடியுங்க. ஆன்மீக பணிகளுக்கு அஸ்திவாரம் விடுவீர்கள். அனைவருக்கும் உங்களால் முடிஞ்சதையும் செய்து கொடுப்பீர்கள். பெண்கள் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். காரியங்கள் அற்புதமாக நடக்க கொடுங்க. முன்பின் தெரியாத நபர்களுக்கும் உதவிகளை செய்து கொடுக்க முடியுங்க. பிள்ளைகள் வழியில் நிம்மதி ஏற்படக்கூடும். சுவையான உணவுகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. என்று பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுக்க முடியுங்க. காதல் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும். தெளிவை நீங்கள் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். காதலுக்காக முடிவெடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. மனம் பதட்டம் கொள்ளாதீர்கள். என்று மாணவர்கள் பொறுப்பாக இருங்கள். விளையாட்டு புத்தியாக காணப்படுவீர்கள். விடுமுறை நாளை கூட நீங்க நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கல்விக்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். உயர்கல்வி சிறப்பாக இருக்குங்க. தேர்வில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பயப்பட வேண்டாம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி என்று பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். எதிலும் வாதாடி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. ஆன்மீக பணிகளுக்கு கண்டிப்பாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். யோசித்தும் இறைவனை பூஜித்தும் செயல்பட வேண்டிய நாளாக இருக்குங்க. வீண் வாக்குவாதங்களை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பழைய சம்பவங்களின் நினைவால் என்று மனம் மகிழுங்க. பாலிய நண்பர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஆதரவாக இருப்பார்கள். இனிய பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். இரவு நேர பயணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உத்திரட்டாத்தி
இன்று மிகவும் நேர்மையுடன் நடந்து கொள்வீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். நேரத்திற்கு உணவை எடுத்துக்கொள்வது மிக நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. மன மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விரும்பிய உணவுகளை உண்டு மகிழ முடியும். வாழ்க்கை தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். அனைவரையும் அனுசரித்து சென்றால் மென்மேலும் உங்களால் முன்னேறி செல்ல முடியும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சில பணிகள் மட்டுமே கால தாமதத்தை ஏற்படுத்தும். அதனை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். அதுவும் மாலை நேரத்திற்குள் முடியக்கூடுங்க. எதை நினைத்தும் பயப்படாதீர்கள். தன்னம்பிக்கை இழந்து விடாதீர்கள். மூட நம்பிக்கைகளில் கவனம் எடுத்துக் கொள்ளாதீர்கள். ரேவதி, இன்று நீங்க அன்புடனும் பண்புடனும் நடந்து கொள்வீர்கள். வாக்குவாதங்களை தவிர்த்து விட பாருங்கள். போட்டி பொறாமைகள் விட்டு விலகி செல்லக்கூடும். தொழில்முறை பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இறைவன் அருளால் உங்களால் சாதிக்க முடியுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தொழில் வளர்ச்சி இன்று மேலோங்க கொடுங்க. வீடு வாங்க முயற்சி கூட கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக வரக்கூடுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முகப்பொலிவு கூடும் நாள் என்று சொல்ல முடியும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.